மக்களே பாருங்கள், நம்ம சப்பாத்தி களி பழத்தை பறிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வெட்டி எடுத்தாச்சு. அருமையான சப்பாத்தி களி பழம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சாப்பிட்றேன். முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதோட முக்கியமான மருத்துவ குணம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பசங்களுக்கு என்ன மருத்துவ குணம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப 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 நல்ல விஷயம். எதுக்காகன்னு சொல்கிறேன்னா, அதாவது குழந்த பிறக்காமல் இருக்கும் அப்படி இருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டு. எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கி, குழந்த பிறக்காமல் இருக்குல்ல, அவங்களுக்கு என்னன்னாக்கி இது நல்லா அந்த கர்ப்பப்பையை ரொம்ப வலுவாக்குமா. ஓகேவா? இதனால் அவங்க குழந்தை பிறக்காமல் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இதுதான் ரீசனாகவே இருக்கும். கர்ப்பப்பை வீக்னஸ்னால தான் குழந்தை பிறக்காமல் இருக்குது. ஸோ இது நல்லா சாப்பிடும்போது கர்ப்பப்பை நல்லா வலுவாகும். இதனால் குழந்தை அவங்களுக்கு